ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது என் சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ மாங்காய் சாதம் தாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. மாங்காய் சாதம் செய்கிறதுக்கு முதல்ல பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் உளுந்து வந்துட்டு பார்த்தோன்னா போட்டு ஒரு செவக்க வறுத்துக்கலாம். உளுந்து செவந்ததும் நாம் அது கூடவே கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் அது கூடவே கருவேப்பிலையும் வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் வரமிளகும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மாங்காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 மாங்காய் எடுத்துருக்கேங்க. மாங்காயில் வந்துட்டு தோலை வந்துட்டு சீவிட்டு அந்த 2 மாங்காவையும் வந்துட்டு பொடி பொடியாக சீவி வச்சுருக்கேன். மாங்காவை நல்லா வந்துட்டு அந்த எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். இப்போது மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு, இது 2 சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி மட்டும், ஒரு 1/2 கிளாஸுக்கு தண்ணி மட்டும் சேர்த்திக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாங்காயில் நல்லா சுருள நல்லா வதங்கி வெந்து போயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்ச சாதம் இருக்கு இல்லைங்களா, அதையே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான மாங்காய் சாதம் தயார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.